உடல்நலக்குறைவால் காலமான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடலுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள இல்லத்துக்கு EVKS இளங்கோவன் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். EVKS இளங்கோவனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். இதேபோன்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். எப்பொழுதுமே தான் நினைத்ததை வெளிப்படையாக எந்த தயக்கமும் யாருக்கும் பயப்படாமல் பேசக்கூடிய தைரியம் பெற்றிருந்த ஒருவர் அவர். அதே போல தன்னுடைய கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காத ஒரு அரசியல் தலைவர். விசிக தலைவர் திருமாவளவன் EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது EVKS இளங்கோவனின் மறைவு தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேரிழப்பு என்று திருமாவளவன் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர், ஊக்கப்படுத்தியவர். மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மனந்திறந்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார். பெரியார் வழியில் தொடர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன், பாமக கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்டோரும் EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். கட்சியினுடைய நலன் கருதி, கட்சி நலனுக்காக நினைத்ததை தைரியமாக பதிவு செய்யக்கூடிய தலைவராக இறுதி மூச்சு வரை செயல்பட்டவர். நண்பர் EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு துணிச்சலான தலைவர், அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர். அவருடைய மகன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தை விட அவர் மகன் பொறுப்புக்கு வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார்.